வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் தொடர்ந்து கர்ம வினை ரகசியங்கள் என்ற ஒரு தொடர் சிந்தனையை கடந்த 21 நாட்களாக, வாரங்களாக சிந்தனை செய்து கொண்டே வந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த கர்ம வினை ரகசியம் என்று சொல்லும்போது இது ஒரு கருமையம் சார்ந்த ரகசியம் என்பது நமக்கு தெரியும். இந்த கருமையம் சார்ந்த ரகசியத்திலே ஒரு உச்சகட்டமான ஒரு ரகசியம் என்பது இன்று நாம் சிந்தனையாக எழுந்துள்ளது. அது நாம் இப்பொழுது சிந்திப்பதற்கு, அதாவது ஆன்மீகத்தின் ஒரு உயர்வு நிலை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த சிந்தனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நாம் தொடங்குகிறோம். அன்பர்களே, இப்போது கர்மவினை என்று நம்மிடம் பதிவுகள் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நாம் சிந்தனைகளை இப்பொழுது செய்திருக்கிறோம். வேதாத்திரிய தத்துவங்கள் தெரிந்தவர்கள் நம்மிடம் கர்மவினை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வார்கள். கர்மவினை என்பதை பெயரை சொன்னால் நிறைய பேருக்கு அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். பாவம் என்பது இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே சற்று என்னிடம் என்ன பாவம், நான் என்ன பாவம் செய்தேன் என்று அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துவதால் அதை நான் ஒரு பாவமும் அறியாதவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த பாவம் என்றால் என்ன, பாவப்பதிவு என்றால் என்ன, வினைப்பதிவு என்றால் என்ன, கர்ம வினை என்றால் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பல்வேறு வகையில் பல்வேறு காலகட்டங்களில் நமது தமிழ் ஆனந்த யோகம் என்ற அந்த சிந்தனை தலைப்புக்கு உள்ளாக சிந்தித்திருக்கிறோம். எல்லாமே ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். பெயர்கள் மாறி 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 இருக்கிறது. வினைப்பதிவு என்று சொல்லும்போது அதுதான் பாவப்பதிவு, அதான் கர்ம வினைப்பதிவு. கர்ம வினை என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், ஒரு கர்மம் என்பது ஒரு செயல்தானே. கர்மம் என்றாலே செயல்தானே. கர்ம யோகம் என்று சொல்கிறோம், அது ஒரு செயல்தானே. கர்மம் என்ற சொல் செயல் என்ற அடிப்படையில் அது யோகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்மயோகம். அது மீண்டும் பாவமாக மாறக்கூடாது. அதைத்தான் கர்மயோக வாழ்க்கை நெறி என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். சரி, அப்படி பார்க்கும் பொழுது அந்த கர்மவினை என்ற பதிவு மீண்டும் எண்ணமாக வருகிறது என்று சொல்லுகிறோம். அது விளைவாக காலத்தால் வரும் என்றும் சொல்லியிருக்கிறோம். இந்த இடத்துல இன்னைக்கு நாம் என்ன சிந்தனை என்று கேட்டால், இப்போது ஒரு கர்மவினை பதிவு இருக்கிறது. அது காலத்தால் விளைவாகவும் வந்துவிட்டது.
எப்படி விளைவாக வரும்? காலத்தால் வரக்கூடிய விளைவு என்றாலே அது துன்ப விளைவு என்பதை நாம் பல்வேறு இடத்தில் சிந்தனை செய்திருக்கிறோம் அல்லவா? காலத்தால் வருகிறது என்றாலே அது கர்ம வினையின் அடிப்படையில் வரக்கூடிய விளைவுதான். என புண்ணிய பதிவுக்குரிய விளைவு உடனுக்குடன் அது நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறோம். அது வருகிறது என்று சொல்வதில்லை. அது அந்த செயல் செய்யும்போதே அந்த விளைவு நிகழ்ந்து விடுகிறது என்று சொல்கிறோம். அது கர்ம வினையை அழித்து விடுகிறது. அழித்து விடுகிறது என்று சொன்னால் அதற்கு விளைவு வரவேண்டிய விளைவை தடுத்து விடுகிறது என்று சொல்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் ஒரு விளைவு வருகிறது, துன்ப விளைவாக வருகிறது. அந்த துன்ப விளைவை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது துன்பமாக அனுபவித்தாலும் சரி, அல்லது புண்ணியம் செய்து அதை அளிக்கப்பட்டாலும் சரி, அதற்கு விளைவு வரவேண்டிய ஒரு அந்த வேலை அங்கு தீர்ந்து விட்டது அந்த பதிவுக்கு. ஆனால் அது இருக்கும், அது எண்ணமாக வரும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது செயல் பதிவாக மாறிவிடுகிறது. செயல் பதிவாக மாறிவிட்டால் அது எண்ணமாக வரும் என்று சொல்லுகிறோம். இப்போ அந்த செயல் பதிவாக மாறிவிட்ட போது ஏற்கனவே அந்த புண்ணிய செயல் என்று செய்தோமே அதுவும் செயல் பதிவாக இருக்கிறது. இப்போ அந்த புண்ணிய செயல் என்பதும் எண்ணமாகத்தானே வரும். ஆமாம். இந்த கர்மவினை என்பதும் எண்ணமாக வருமே. ஆமாம். இந்த இடத்த நம்ம ஒரு 3 பிரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி? புண்ணிய செயலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல் பதிவுகள் எண்ணமாக வருகிறது என்பது எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கும் என்று சொன்னால், அது துன்பம் போக்கும் செயல்கள், துன்பம் போக்கும் எண்ணம், அன்பும் கருணையில் ஆன எண்ணம் என்ற அடிப்படையில் அது எழுச்சி பெறுகிறது. யாருடைய துன்பத்தை போக்குவது? எந்த துன்பத்தை போக்கக்கூடிய எண்ணம் அது என்று கொஞ்சம் ஆழமாக சிந்திப்போம். புண்ணிய பதிவு என்ற பதிவின் செயல்பதிவு அது எழுச்சி பெற்று வரும் பொழுது அந்த துன்பம் போக்கும் எண்ணம் என்பது யாருடைய துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று கேட்கும்போது அது பிறருடைய துன்பத்தை போக்கி நமது கர்மவினை என்ற ஒரு வினையை அளிக்கக்கூடியதாக அமைவதுதான் அந்த எண்ணம். சரி, இப்போ இங்கு ஒரு கர்மவினை விளைவாக வந்துவிட்டது. இப்போ விளைவு வரவேண்டிய வேலை அதற்கு இல்லை, இருந்தாலும் அது செயல்பதிவாக இருந்து எண்ணமாக வருகிறது என்று சொல்கிறோமே. இதிலிருந்து வரக்கூடிய எண்ணம் எப்படி வரும் என்று ஒரு ஆழமான சிந்தனையை இப்பொழுது என் மனம் சிந்திக்க தூண்டுகிறது. அது எப்படி வரும் என்று சிந்தனை செய்து பார்த்தால், அதுவும் துன்பம் போக்கக்கூடிய ஒரு எண்ணமாகத்தான் வரும் என்றுதான் தோன்றுகிறது. ஏன்? இப்போ அதற்கு விளைவு வந்து விட்டது. விளைவு வந்து விட்டது. ஏன் விளைவு வந்தது? துன்பம் கொடுக்கும் செயலை செய்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவை மீறிய ஒரு மயக்கத்தின் அடிப்படையில் செய்து
செயல், அதனுடைய பதிவு தானே கர்மவினை. ஆமாம். இப்போ அது விளைவை அனுபவித்து விட்டோம். அனுபவித்த விட்ட பிறகு அது செயல்பதிவாக இருக்கிறது என்று சொல்லும்போது, அதிலிருந்து எழக்கூடிய எண்ணம் அந்த மீண்டும் மயக்கத்தின் அடிப்படையிலேயே செயல் செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்டு வருமா என்பதுதான் இப்பொழுது என் மனதில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. நேற்று இரவு இந்த சிந்தனை இரவு முழுவதும் ஒரு சிந்தனையாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது நாம் இங்கே அதை வெளிப்படுத்துகிறோம். அது மயக்கத்தின் அடிப்படையில் செயலை செய்யக்கூடிய எண்ணமாக மலராது என்ற ஒரு சிந்தனை தான் நேற்று என் மனதில் தோன்றியது. அப்போ அது எப்படிப்பட்ட எண்ணமாக வரும் என்று சிந்தனை செய்து பார்த்தால், அதாவது துன்பம் போக்கும் செயலை செய்வதற்கான ஒரு எண்ணமாகத்தான் மலரும் என்று தோன்றுகிறது. எந்த துன்பத்தை போக்கக்கூடிய எண்ணமாக வரும் என்று பார்த்தால், அது ஒரு கர்மவினையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அல்லவா? புண்ணிய பதிவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணம் அல்ல அது. இது பாவப்பதிவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பதிவு. விளைவு வந்து விட்டது, விளைவை அனுபவித்து விட்டோம், விளைவு வரவேண்டியது இல்லை என்ற ஒரு நிலையில் மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அதிலிருந்து எழக்கூடிய எண்ணம், அதாவது இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு அது ஒரு எண்ணமாக மலர்ந்து ஒரு செயலை செய்ய தூண்டக்கூடியதாக அமையும் என்றுதான் தோன்றுகிறது. இப்போ நமக்கு ஒரு பசி என்ற ஒரு உணர்வு வருகிறது. அப்போ மனம் 10 படிநிலைகளில் செயல்படுகிறது அல்லவா? உணர்ச்சி, தேவை. அந்த இடத்துல தான் பசி. தேவை என்பது பசி அல்லது தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு அல்லது இயற்கை கழிவுகளின் உந்துவேகம், ஏதோ ஒன்று வச்சுக்கோம். உணர்ச்சி, தேவை, இந்த 3ல் ஏதோ ஒன்று. அடுத்து முயற்சி, செயல், விளைவு. அப்போ அந்த இடத்துல இது ஒரு எண்ணம் தானே. எண்ணமாக வந்தால் தானே முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இதுதானே மனதின் நிலை. சரி, அப்போ நம்மிடம் அந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்று தோன்றி இது எண்ணமாக மலர்ந்து அதற்குரிய செயலை செய்து அந்த துன்பத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல், அதுதான் செயல், விளைவு. அந்த விளைவுங்கிறது துன்பம் நீங்கிய இடம், அதான விளைவு. துன்பம் நீங்கிய இடம். அந்த இடத்துல நம்ம என்ன உணர்கிறோம் பாருங்க, இன்பம் என்பதை உணர்கிறோம். துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லுகிறோம். எந்த துன்பம் நீங்கிய இடம்? இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று சொல்லுகிறோம். இப்போ அந்த இடத்துல நாம் இன்பம் என்பதை உணர்கிறோம். இப்போ ஏன் இந்த இயற்கை துன்பம் தோன்றுகிறது? எதற்காக இயற்கை அந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்றை நமக்கு கொடுக்கிறது? அப்போ இயற்கை துன்பம் கொடுக்காது என்று சொல்கிறோமே, எதற்காக கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு மயக்கத்தின் அடிப்படையில் நாம் செய்து வைத்திருந்த அந்த பதிவு, அது காலத்தால் விளைவையும்
அனுபவித்து விட்டது அல்லது விளைவை போக்கிவிட்டது. அப்போ அந்த இடத்துல நாம் இப்பொழுது அந்த இன்பம் என்பதை உணர்வதற்காக அந்த இயற்கை துன்பம் என்ற ஒன்று வருகிறது. அதை போக்குவதற்கு இங்கு ஒரு எண்ணம் எழுந்து செயலாக மாறுகிறது. அப்போ இந்த இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய அடிப்படையில் அதுக்காக போக்குவதற்காக இந்த எண்ணம் எழுகிறது என்றுதான் தோன்றுகிறது. அது மயக்கத்தின் செயல்களை செய்வதற்கான எண்ணமாக வராது என்று தோன்றுகிறது. சரி, ஆனால் நமக்கெல்லாம் மயக்க நிலையில் செயலை செய்வதற்கான எண்ணமே நேரடியாக தோன்றுகிறதே. பல்வேறு இடங்களில் அப்படித்தானே தோன்றுகிறது நமக்கெல்லாம் என்று கேட்டால் ஏன் அப்படி தோன்றுகிறது? நேரடியாக, அதாவது இப்போ ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அது இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான தோன்றிய எண்ணம்தான். அதன் பிறகு நமக்கு அது மயக்கமாக மாறுகிறது என்று சொல்லலாமா என்று கேட்டால், சில நேரங்களில் பசி என்பதே இருக்காது, அந்த இயற்கை துன்பம் என்பதே இருக்காது. அப்பொழுதும் எண்ணங்கள் தோன்றுகிறதே. நேரடியாக தேவை என்பதே இல்லாமல் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றுகிறதே. இந்த இடத்தை சிந்தித்து பாருங்கள். இயற்கை தேவை என்ற மூன்றில் ஏதாவது ஒரு தேவை ஏற்படும் பொழுது தான் அது எண்ணமாக வந்து செயலாக மாற வேண்டும். இதுதானே இயற்கை. இதுதான் மனதின் படிநிலைகள் என்பதே அதுதான். அதைத்தான் உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துல உணர்ச்சி தேவை என்று சொல்கிறோமே, அந்த இடத்துல தேவையில்லாமலும் என்ன ஆகிறது? இந்த மனம் எழுச்சி பெறுகிறது. முயற்சி, செயல், விளைவு என்று எழுச்சி பெறுகிறது. தேவையில்லாமல் என்று சொன்னால், தேவை இருந்தால் தானே அது முயற்சி, அதானே மனதினுடைய இயல்பு. ஆம். தேவையில்லாமல் என்று சொன்னால் தேவையில்லாததை தேவையாக ஆக்கிக்கொண்டு, அப்படி ஒரு தேவை வைத்துக்கொண்டு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனதின் படிநிலை. அது ஏன் வருது அப்படின்னா, அது அந்த மயக்கத்தினால் வந்த பதிவு இருக்கிறது அல்லவா, கர்மவினை பதிவு. காலத்தால் விளைவு வரவேண்டிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பதிவு இருக்கிறது அல்லவா, அந்த பதிவிலிருந்து எண்ணம் தோன்றும் பொழுது அந்த எண்ணம் என்ன, இது தேவையில்லாததை தேவை என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு முயற்சி, செயல், விளைவு என்று அது உயர்கிறது. அப்போ அது அந்த கர்மவினை பதிவு என்பது விளைவு வராமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணம்தான் நேரடியாக ஒரு மயக்கத்தின் அடிப்படையிலான செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பசியே இல்லை, ஆனால் சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்டோம்? சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் தோன்றியது, அதனால் சாப்பிட்டோம். தேவை மீறி சாப்பிட்ட பதிவு இருக்கிறது. அப்போ அது அந்த சூழ்நிலை வரும்போது அது எழுச்சி வருகிறது. அப்போ அங்கே தேவை என்றதே இல்லை, எண்ணம் வருகிறது சார். அப்போ இந்த கர்மவினை பதிவுகள் எல்லாம் குறைந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது கர்மவினை பதிவுகளெல்லாம் குறைந்து விட்டது. எப்படி? விளைவுகளை அனுபவித்து அல்லது புண்ணியம் என்ற செயலை செய்து
அதுக்கு விளைவு காலத்தால் விளைவு வரக்கூடிய அந்த பதிவுகளெல்லாம் நாம் அதிகமாக மேக்சிமம் சமன் செய்து விட்டோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மிக குறைவாகத்தான் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது யாருக்கு அப்படி இருக்கும் என்று சொன்னால் ஞானிகளுக்கு தான் அப்படி இருக்கும். வேதாத்ரி மகரிஷி போன்ற ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் குறைவாக இருக்கும் என்று சொல்கிறோம். அதை கூட இல்லை என்று சொல்ல முடியாது. பாரதியாருக்கு அந்த குள்ளச்சாமி அவர் ஞானத்தை உணர்த்தும் போது அந்த இடத்தில் அவர் என்ன ஒரு வார்த்தை கூறினார் என்றால், என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கு இவ்வளவுதான், இதோ அதை ஒரு சனத்தில் வீசி எறிந்து விடுவேன். உன்னிடம் இருக்கக்கூடிய அழுக்கை நீ எப்பொழுது வீசி எறியப் போகிறாய் என்று கேட்டாரே, அதில் என்ன அர்த்தம் என்று சொன்னால், உடனடியாக வீசி எறியக்கூடிய அளவில், உடனடியாக தீர்த்து கொள்ளக்கூடிய அளவில் நான் அந்த அழுக்கையும் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டுதான் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? ஏன்னா அந்த அழுக்கும் இல்லை என்று சொன்னால் அவர் இந்த பூத உடலோடு இங்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பூத உடலோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அது ஒன்று இறை உணர்வு பெறுவதன் நோக்கம், அது மனிதனின் நோக்கம். அதற்காக இந்த உடல் உயிர் இணைந்து வாழ வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த கர்மவினை என்பதை கழிப்பதற்காக வாழ வேண்டும். இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் கர்மவினை கழிப்பதற்காகத்தான் இந்த உடலோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மகரிஷியினுடைய தத்துவத்தின் மூலமாக தெளிவாக தெரிந்திருக்கிறோம். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அதை உணர்ந்து வருகிறோம். அப்போ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தீர்ந்துருச்சுன்னு சொன்னால் அதன் பிறகு இந்த உடலோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது. அப்போ இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஞானியர்கள். அவர்களும் அந்த கர்மவினை பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு மினிமம் லெவல். ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு, என்ஜின் ஓடிக்கிட்டு. ஆனால் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி நகரும். அப்படி இல்லைன்னா நகராது, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வெறும் என்ஜின் கியர் போடாத நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலைதான் ஞானியர்களுடைய நிலை. அவர்களுக்கும் இந்த என்ஜின் ஓடிக்கொண்டிருக்கிற மாதிரி இந்த உடல் உயிர் இணைப்பு இருந்து வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் அவர் கியர் போடலை. யார் கியர் போடுவா? கர்மவினை பதிவுகள் அதிகமாக இருக்கிறது என்பவர் கியரை போட்டு வண்டியை நகர்த்துவார். இவர் அப்படி இல்லை, அதே நிலையில் ஓடிக்கொண்டிருப்பார். இப்போ அந்த என்ஜினை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த என்ஜினும் ஓடாது. சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம்னா அது என்ன ஆயிரும்? நின்றுவிடும். அப்போ அவர் இந்த உடலோடு இருக்க மாட்டார். அதற்காகத்தான் அந்த ஒரு மினிமம் லெவல் கர்மவினையை சுமந்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். சரி, அப்போ விளைவு வரக்கூடிய கர்மவினை என்பது மிக குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மற்ற பதிவுகளெல்லாம் செயல்பதிவாக மாறிவிட்டது. இந்த வினைப்பதிவுகளை எல்லாம் செயல்பதிவுகளாக மாற்றிவிட்டார்கள். மேக்சிமம் மாற்றிவிட்டார்கள். இப்போது அவர்களுக்கு என்ன ஆகும்? அந்த 3 தேவைகளின் அடிப்படையில்
மட்டும்தான் எண்ணம் வருகிறது. அது தீர்ந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க அவங்க, அதற்கு அடுத்து மயக்கத்தின் அடிப்படையில் எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை. தேவை மட்டும் நிறைவு செய்து கொள்கிறார்கள். அதன் பிறகு தியான நிலையில், எண்ணமற்ற நிலையில் அமர்ந்து கொள்கிறார்கள். அவங்க தியானத்தில் உட்கார்ந்தாங்கன்னா எண்ணமற்ற நிலை என்பது அவர்களுக்கு சாத்தியம் கிடைத்துவிடும். எப்படி அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது? நம்மளும் தியானம் பண்ணுறோம்னு உட்கார்றோம். எண்ணமற்ற நிலை நாம் உணர வேண்டும் என்று உட்கார்றோம். எவ்வளவு சாத்தியமாகிறது? சாத்தியமாகவில்லை என்று சொல்ல முடியாது. அது ஒரு சில நிமிடங்கள் நமக்கு அது சாத்தியமாக இருக்கிறது. அது கூடிக்கொண்டிருக்கிறது என்பது அனுபவத்தில் உண்மைதான். 34 வருடமாக மகர்ஷியினுடைய தத்துவங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சமீப காலமாகத்தான் ஓரளவுக்கு அந்த எண்ணங்கள் அற்று மனதை அப்படியே ஒரு நிசப்தமாக நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு 3 நிமிடம் 5 நிமிடம், அதாவது 1 நிமிடம் 2 நிமிடம் என்று ஓரளவுக்கு அந்த அளவில் நம்ம கூட்ட முடியுது. தியானத்தில் கூட சில நேரங்களில் ஒரு 10 நிமிடம் அது ஒரு உணர்வற்ற நிலை. எண்ணமற்ற நிலைனா உணர்வற்ற நிலை, அதாவது உணர்ச்சியற்ற நிலை. இந்த மனம் எங்கே நிற்கும்? அந்த பேஸ்மெண்ட்டில் நிற்கும். மனதின் படிநிலைகள் 10ல் போகாது. அந்த 10க்கு கீழே வந்துடும். 10க்கு கீழேங்கிறப்ப அங்கே மனம் இல்லாத நிலை என்று சொல்லிவிடக்கூடாது. இங்கே நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், மனதின் 10 படிநிலைகளை சொல்லும் பொழுது உணர்ச்சி, தேவை, முயற்சின்னு சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா? அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது இல்லைன்னு சொன்னால் அங்கே மனமே இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இல்லை, மனதின் படிநிலையில் முதல் படிதான் உணர்ச்சி. அதனுடைய கிரவுண்ட் லெவல் அப்படிங்கிறது உணர்வு. அது என்ன உணர்வு? மனதின் தன்னுணர்வு இருக்கும். தன்னுணர்வு நிலை என்று இருக்கும். ஆனால் அது என்ன இருக்காது? இந்த உடல் உணர்வு இருக்காது. உடல் உணர்வு வந்துச்சுன்னா அது உணர்ச்சி. அப்போ தன்னுணர்வு நிலையில் இருக்கும். அப்போ தியானத்தில் சில நேரம் நம்ம சொல்லுவோம், இந்த உடல் இருக்கிறதே தெரியலை, நான் இருக்கிறேன் என்பதே தெரியவில்லை. இது சிலருக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட சித்திக்கும், சில இடங்களில். அப்போ அது எண்ணமெல்லாம் இல்லாத ஒரு நிலை. இந்த நிலை அந்த ஞானிகளுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்? அவர்கள் நாள் முழுவதும் பல மணி நேரங்கள் கூட அந்த எண்ணமற்ற நிலையில் அவர்களால் இருக்க முடியும். ரமண மகரிஷி அந்த விருப்பாச்சி குகையிலே 17 வருடங்கள் இருந்தார் என்று சொல்கிறோமே. இந்த எண்ணமற்ற நிலையில், வெறுமை நிலையில் மணிக்கணக்கில் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு எண்ணம் தோன்றாதா? அவர்களுக்கு அந்த இயற்கை துன்பம் என்ற அடிப்படையில் மட்டும்தான் எண்ணம் தோன்றும். நமக்கெல்லாம் பசி இல்லாமையே எண்ணம் தோன்றுகிறதே. இது நமக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், அதாவது நமக்கெல்லாம் விளைவு வர வேண்டிய கர்மவினை என்பது நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தால்தான் தேவையே இல்லாமல் எண்ணங்கள் வரும். அது சொல்லாகவும் செயலாகவும் மாறும். அப்போ மீண்டும் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? அதை செயலாக மாற்றி மீண்டும் ஒரு கர்மவினையை, விளைவை கொடுக்கக்கூடிய கர்மவினையை மீண்டும் அழுத்தமாக பதிந்து விடுகிறோம். அதனால தான் இப்போது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு இடத்தில் ஒரு சிந்தனையை நாம் சொல்லியிருக்கிறோம். முதலில் இந்த கர்மவினையை மேலும் அழுத்தம் பெறக்கூடிய செயலை செய்வதை நிறுத்துங்கள் அல்லதை தவிர்த்தல்.
முதல்ல அதை நிறுத்துங்க. அதை நிறுத்திட்டாலே போதும். என்னாகாது, இங்கே கர்மவினை மீண்டும் அழுத்தம் பெறாமல் நிறுத்திவிட்டாலே அந்த கர்மவினை குறையக்கூடியது தானாக நிகழும். அது குறைந்து கொண்டு தான் போகும். இப்பொழுது மனிதர்களுடைய பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், மீண்டும் 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 என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். துன்பம் கொடுக்கும் செயல்களை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் அது செய்து கொண்டு துன்பம் போக்கும் செயலை செய்தாலும் பலனில்லை. நெட்டாக கூட்டி கழித்து பார்த்தோம்னா விளைவை கொடுக்க வேண்டிய அந்த பதிவு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுறது? அப்போ அந்த இடத்துல அது குறையவே இல்லை. இந்த சாணியர முளம் சலுக்கன்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படையில் ஆகிவிடுகிறது. அப்போ அந்த எண்ணங்களற்ற நிலையில் நாம் எப்பொழுது இருக்க முடியும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு விளைவை கொடுக்கக்கூடிய கர்மவினை என்பது குறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் அந்த நிலையில் இருக்க முடியும். இப்போது நம்மளால் ஒரு 5 நிமிஷமாவது இருக்க முடியுது அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? நெட்டாக விளைவை கொடுக்க வேண்டிய ஒரு கர்மவினை குறைந்திருக்கிறது என்று அர்த்தம். நம்ம இதை வச்சே புரிஞ்சுக்கலாம். அப்படியே எண்ணங்களற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை சாத்தியமாகிறது என்று சொன்னால் அவருக்கு துன்பம் வருவது மிக குறைவாக இருக்கும். ரொம்ப அழுத்தமான துன்பமெல்லாம் வராது. அவருக்கு யாராவது துன்பம் செய்ய வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவரை பார்த்த சனத்தில் இவருக்கு எதற்கு இந்த துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மனம் மாறிவிடும். எப்படி மாறுகிறது? ஒரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவனது கர்மயத்தில் துன்பத்தை ஏற்க வேண்டிய பதிவு அழுத்தமாக இருந்தால்தான் கொடுக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் கொடுக்கவே முடியாது. இப்போ நல்லா சிந்திச்சு பாருங்கள். நமக்கு அவங்க துன்பம் கொடுக்குறாங்க, இவங்க துன்பம் கொடுக்குறாங்க, அவங்களால துன்பம், இவங்களால துன்பம், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோமே. நம்மிடம் அந்த விளைவு வரவேண்டிய பதிவு அழுத்தமாக அதிகமாக இருக்கக்கூடியதனால்தான் அவர்கள் கொடுக்கிறார்கள். இப்போ அவர்கள் மீது குற்றம் சொல்ல முடியுமா? யார் மீது குற்றம்? மகரிஷி சொல்கிறாரே, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அவர்கள் மீது குற்றம் இல்லை. நம்மிடம் அது இருப்பதனால்தான் அவர்கள் நம் மீது இப்படியெல்லாம் பேசுகிறார்கள், இப்படியெல்லாம் செயல் செய்கிறார்கள், செய்ய முடிகிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் செய்யவே முடியாது. நம்ம குடும்பத்தில் கூட நாம் சொல்லுகிறோம், என்ன சொல்லுங்க, கணவன் மனைவியிடையே இவங்க இப்படி பேசுகிறாங்க, இப்படி செய்கிறாங்க. சில பெற்றோர்களுக்கு பிள்ளைகளே பெற்றோர்களை எப்படி ஒரு எதிர்த்து பேசுகிறாங்க, துன்பம் கொடுக்கும் செயலை செய்கிறாங்க. அப்படி துன்பம் கொடுக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய பேச்சு அமைகிறது. நம்மிடம் இந்த விளைவை கொடுக்க வேண்டிய கர்ம வினை இன்னும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அப்படி இல்லைன்னா நம்மிடம் அவர்கள் கூட அப்படி பேச முடியாது. பேச வரும்பொழுது அவர்களுடைய அந்த அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அதை தடுத்துவிடும், நிறுத்திவிடும். அப்போ நம்ம நிறையா பேர் கேட்குறாங்க, நமக்கு இறைவா, நான் உன்கிட்ட இவ்வளோ சாமி கும்பிட்டனே, நான் வழியில் நடந்து வரும்போது என் செயினை பறிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தானே, நீ அதை தடுத்திருக்கக்கூடாதா? எப்படி தடுக்கிறது? அவனுடைய மனதில் இந்த செயலை செய்ய வேண்டாம் என்று அதை சொல்லி அவனை தடுத்திருக்கலாமே. ஆமாம், தடுத்திருக்கலாம். எப்பொழுது தடுக்கும்? எப்பொழுது அந்த தடை வரும் என்று சொன்னால் வரும்.
நம்முடைய கருமையத்தில் விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு குறைந்திருந்தால் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம், எந்த தெய்வம், கோயிலில் இருக்கிற தெய்வம் இல்லை, அந்த செயினை பறிக்க வந்தானே அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமே அதை தடுத்திருக்கும். அப்போ அந்த திருடனுக்குள்ளேயும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. ஏன் தடுக்க மாட்டேங்குது? முதல்ல உன்னிடம் கர்மவினை இருக்கிறதுனால அதை தடுக்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல அவன் பறிச்சுட்டு போயிட்டானா நீங்கள் பறி கொடுத்தீர்களா என்றால் நாம் பறி கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம்? பறி கொடுக்க வேண்டியது இருக்கிறது, கர்மவினை கழிக்க வேண்டியது அழுத்தமாக இருக்கிறது, அதனால தான் பறி கொடுத்தோம். ஒரு செயினை நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த கர்மவினை இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்புறம் எப்படி என் செயினை பறிக்கிறான், நான் ஒரு பாவமும் செய்யலை, நீ வச்சிருக்கக்கூடிய அந்த செயினே பாவம் தானே, பாவத்தைத்தானே சுமந்து கொண்டு சொல்லுகிறாய். இப்போ ஒரு திருடன் வந்து செயினை பிடின்னு போயிட்டானே, அவன் எதை பிடின்னு போயிட்டான்? செயினை பிடின்னு போயிட்டானா உங்களுடைய கர்மவினை அவன் பிடுங்கி கொண்டு ஓடிவிடுறான். அதானே மகரிஷி புலவர் தியாகராஜன் 2 பேர் இருக்காங்க, ரூமில் இருக்காங்க சென்னையில். ஒருவன் செவுறு வழியாக கொலா வழியாக மேலே ஏறி வந்து மொட்டை மாடி வழியாக வந்து அவனுடைய மகரிஷி வச்சுருந்த அந்த ஒரு டைம் பீஸ், அதாவது அலாரம் டைம் பீஸ்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு ஓடுறான். புலவர் தியாகராஜன் பார்த்துட்டார். சாமி இங்கே வாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்டார். அவன் பாருங்க அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான். அவன் அப்படியே பைப்பு வழியாக கீழே இறங்கி ஓடுறான். மகரிஷி போய் பார்க்குறாரு. அவன் போய்கிட்டு இருக்கான். இங்கேருந்து வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சாமி அவன் தூக்கிட்டு ஓடுறான், நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தூக்கிட்டு ஓடும்போது அவனை பார்த்து வாழ்க வளமுடன் சொன்னார். இவன் செயினை பிடிக்கிட்டு ஒருத்தன் போகிறான், வாழ்க வளமுடன் சொல்ல முடியுதா? சொல்லணுமா? அவன் எதை பிடுங்கி கொண்டு போகிறான்? நம்மிடம் அழுத்தமாக இருக்கக்கூடிய கர்ம வினையை பிடுங்கி கொண்டு ஓடுகிறான். இப்போ அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய இறைவன் அவனை தடுக்கவில்லை. ஏன் தடுக்கவில்லை? இங்கே கர்மவினை இருக்கிறது, அதனால் அவன் செயலை செய்கிறான். இப்போது அவனை தடுக்கக்கூடியது எப்போ நடக்கும்னா அவன் தவம் செய்து தியானம் செய்து அதில் மாற்றத்தை அவன் ஏற்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அவன் மயக்கத்தில் இருக்கான்னா அதை இறைவன் தடுக்க மாட்டான். ஏன்? அது அவரவருக்கு 6வது அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த செயல்களில் இவன் தலையிடுவதில்லை. இப்போ கூட உங்களிடம் கர்மவினை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், கர்மவினை இல்லை என்று சொன்னால், உங்களுக்கு ஒருத்தன் துன்பம் கொடுக்க வர்றான்னு சொன்னால் அந்த இடத்துல இறைவன் தடுத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறோம். தடுத்து விடுவான்னா அப்போ அவனுடைய மயக்கத்தின் அடிப்படையில் அவனுடைய எண்ணத்துக்கு அந்த செயலுக்கு உங்களை விடுத்து வேறு ஒரு நபரை அவன் தேர்ந்தெடுத்து கொள்வான். அப்படி தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நாம் அதிலிருந்து விலகி இருக்கலாம். பெரும்பாலான பகுதிகளில் பாருங்கள், இப்போது இந்த மடியிலே கணம் இருந்தால் தான் வழியிலே பயம் என்று சொல்லுவார்கள். இப்போது நீங்கள் இவ்வளவு செயினையெல்லாம் போட்டுட்டு போகும்போது தானே உங்களுக்கு பயம். இதெல்லாம் சுமந்து கொண்டு போகும்போது தானே பயம். கர்ம வினையை எப்படி சுமந்துட்டு போகிறோம்? செயின், நெக்லஸ்ஸு, தோடு, வளையல், இப்படி அந்த கர்ம வினைகளை சுமந்து கொண்டு போகிறோம். அதனால் பயம். நான் இங்கு பார்க்கிறேன், இரவு 10 மணி, 8 மணி, 9 மணி, இங்கு பகல் போல் இருக்கும். சூரியன் மறைவதே 11 மணி, 12 மணிக்கு தான், 11 மணிக்கு தான் சூரியன் மறையவே ஆரம்பிக்குது. இப்போது நைட்டு
9 மணி 10 மணிக்கு இந்த ஒரு மலையில் ஒற்றையடி பாதையில் தனியாக பெண்கள் நடந்து செல்கிறார்கள், வாக்கிங் போகிறாங்க, தனியாக போகிறார்கள். ஒரு ஒற்றையடி காட்டுப்பாதையில் எப்படி போக முடியாது? யார் கழுத்துலையும் செயின் கிடையாது, தோடு கிடையாது, வளையல் கிடையாது, எதையும் சுமந்து கொண்டு போவதில்லை. அப்போ அங்கே பயம் என்பதே இல்லை. நம்ம ஊரில் அவ்வளோ பயம். ஏன்? நாமெல்லாம் கர்ம வினையை சுமந்து கொண்டு போகிறோம் என்பது தெரியாது, அறியாமை. அப்படி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்படி இல்லை என்றால் வராது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ அந்த இடத்துல நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? எண்ணங்களற்ற நிலையில் நம்மால் அமர முடிகிறது என்று சொன்னால் அந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தவநிலையை நாமே என்ன பண்ணலாம், ஒரு ஆய்வு செய்து கொள்ளலாம். எவ்வளவு நேரம் எண்ணங்கள் இல்லாமல் நம்மால் இருக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு இந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய, மயக்கத்தினால் செய்த பதிவு, அந்த பதிவு விளைவு வரக்கூடிய பதிவு அந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பங்களும் குறைவாகத்தான் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எப்படி சாத்தியமாகிறது? அது தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் அது எண்ணமாக மலரக்கூடிய ஒரு நிலைக்கு இது மாறுகிறது. அந்த கர்மவினை என்பது செயல்பதிவாக மாறும் பொழுது, அந்த இயற்கை துன்பங்கள் வரும்பொழுது அது எண்ணமாக எழுச்சி பெறுகிறது. மற்ற நேரத்தில் அது எழுச்சி பெறுவதில்லை. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, இன்னும் குறைந்து அந்த கர்மவினை ரொம்ப மினிமம் லெவலில் வச்சுட்டாங்க. இப்போது அவர்களுக்கு அந்த தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் எண்ணம், மற்ற நேரத்தில் எண்ணமற்ற நிலையில் அவர்களால் இருக்க முடியும். சரி, இந்த இடத்துல இன்னொரு சிந்தனை செய்வோம். சில பேர் மாதக்கணக்கில் அப்படியே தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த 3 தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயற்கை துன்பம் என்பது வருகிறதா? அதன் அடிப்படையில் எண்ணம் வருகிறதா? அவர்கள் இடையில எந்திரிச்சு வந்து சாப்பிட்டு போகிறாங்களா? குளிருதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கிறாங்களா? கழிவுகள் வெளியேற்றம் நடக்கிறதா? எதுவுமே நடக்காமல் எப்படி மாதக்கணக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை செய்து பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னன்னு கேட்டால், அங்கு அவர்களுக்கு அந்த அடிப்படையில் கூட எண்ணம் எழுச்சி பெறுவதில்லை. ஏன் எழுச்சி பெறுவதில்லை அப்படின்னா, அந்த இயற்கை துன்பம் என்று ஒன்று வந்தால் கண்டிப்பாக எழுச்சி பெறாதுன்னு சொல்ல முடியாது. இயற்கை துன்பம் வந்தால் நிச்சயமாக அது எண்ணமாக வரும், செயலாக மாறும். மனம் அந்த படிநிலைகள் உயரத்தான் செய்யும். அவர்களுக்கு அந்த இயற்கை துன்பம் என்பது கூட வருவதில்லை. அப்போ ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த நிலை அடையும் பொழுது இயற்கை துன்பம் கூட வராத அளவுக்கு இருக்க முடிகிறது. குளிர் இருக்கும், எல்லாருக்கும் குளிரும், அவருக்கு குளிர் தெரியாது. எல்லாருக்கும் பசி இருக்கும், அவருக்கு பசி என்பது இருக்காது. அப்போ எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பசி என்ற உணர்வு வந்து அது புறத்தில் சமன் செய்து கொள்வதற்கு பதில் இந்த உடல் தனக்குத்தானே அந்த ஆற்றலை கிரகித்து கொண்டு, நேரடியாக ஆற்றலை கிரகித்து கொண்டு அது சமன் செய்து விடுகிறது. அங்கு இவர் என்ன இல்லை, உடல் உணர்வை கடந்த நிலையிலேயே இருக்கிறார். எண்ணமற்ற நிலையில் இருந்து பழகி அது என்ன ஆகிறது, அந்த எண்ணமற்ற நிலையில் அதிகமான நேரம் அவர் தியானத்தில் இருந்து பழகும் பொழுது என்ன ஆகிறது, அந்த உடல் அந்த இயற்கை
துன்பம் என்ற உணர்வு வரும் பொழுது, அந்த உணர்வு தோன்றும் பொழுது, அங்கே ஒரு தேவை என்று ஒன்று ஏற்படும் பொழுது, அங்கே தேவை எப்படி ஏற்படும்? மினிமமாக இருக்கும். ஏன்னா அவர் தான் உழைக்கல, வேலை செய்யலை, அவர் தியானத்திலே இருக்கிறார். தேவை ரொம்ப மினிமம் லெவலில் இருக்கும். அந்த மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய தேவை ஏன்னா சக்தி தானே தேவை. இது உணவை எடுத்து நீரை எடுத்து அதை போய் செரிமானம் செய்து சக்தியாக மாற்றுவதற்கு பதில் அந்த மினிமம் லெவலில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த உடல் நேரடியாக எடுத்துக்கொள்கிறது. அப்போ அங்கே என்ன இல்லை, அந்த பசி என்ற உணர்வு கூட வராது. அந்த நிலையில் அவர் இருக்கிறார். அந்த எண்ணங்கள் கூட வருவதில்லை என்ற ஒரு நிலைக்கு செல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப இன்றைக்கி அப்படியெல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதான காரியம். சரி, அப்போ அந்த அடிப்படையிலே இப்போது நாம் என்ன இன்றைய சிந்தனைக்கு என்ன முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், கர்மவினை துன்பம் அனுபவித்து அது விளைவு வராமல் நிறுத்திவிட்டால், அல்லது புண்ணியம் என்ற செயலை செய்து அந்த துன்ப விளைவு காலத்தால் வருவதை தடுத்து விட்டால், அப்படி மாறிய அந்த கர்மவினை செயல்பதிவாக இருக்கிறதே, அது நமக்கு அந்த இயற்கை துன்பம் போக்குவதற்கான தேவையின் அடிப்படையிலான எண்ணமாகத்தான் வரும். அது மயக்கத்தில் அடிப்படையிலான எண்ணமாக வராது என்பதை இன்றைய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்மவினை ரகசியங்களில் இன்றைய ஒரு தெளிவு அதில் நாம் வரக்கூடியதாக எடுத்துக்கொள்வோம். இன்னும் நேரடியாக மயக்கத்தை தூண்டக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால், துன்பத்தை கொடுக்க வேண்டிய விளைவை கொடுக்க வேண்டிய பதிவு இன்னும் நம்மிடம் இருக்கிறது என்ற அர்த்தம். யாருக்கெல்லாம் நேரடியாக மயக்கம் என்ற நிலையிலான எண்ணம் வருகிறதோ, நமக்கு துன்பம் வருவதற்கான வேலை இன்னும் இருக்கிறது, துன்பம் வரப்போகிறது என்பதற்கு அது ஒரு அடையாளம். அது குறையும் போது தான் நமக்கு துன்பம் வரவேண்டிய ஒரு பதிவுகள் குறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் தவம் பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷம் பேராசிரியராக இருக்கோம், இத்தனை வருஷம் ஆசிரியராக இருக்கோம், இத்தனை வருஷம் நம்ம வேதாத்திரி தத்துவத்தை நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன், எல்லா பள்ளிக்கூடம் முழுதும் எல்லா கிளாஸஸும் நம்ம தத்துவம் முழுதும் நான் தான் 20 வருஷமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய நோய் வருகிறது, எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வருகிறது? நீங்கள் அதை நடத்தினதோ, கிளாஸ் நடத்தினதோ, இதுக்கு பாடம் நடத்தினதோ, பயிற்சி நடத்தினதோ அது மட்டும் அல்ல. எண்ணங்களற்ற நிலையில் எவ்வளவு நேரம் உங்களால் உட்கார முடியுது. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு தான் இது குறைந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். நிறைய பாடம் நடத்துறது ஒரு நாள் 2 மணி நேரம், மற்ற நேரங்களெல்லாம் என்ன செய்கிறோம்? நம்மால் துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்தி இருக்கிறோமா? ஏன் அந்த செயல் செய்ய வேண்டி வருகிறது? ஒரு துன்பம் கொடுக்கும் செயலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் தேவையே இல்லாமல் ஒரு எண்ணம் எழுகிறது என்று அர்த்தம். அப்போ தானே துன்பம் கொடுக்கும் செயலை செய்ய முடியும், இல்லாட்டி செய்ய முடியாது. பசியே இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா துன்பம் கொடுக்கும் செயல். அப்போ அது எங்கேருந்து வந்துச்சு? விளைவு வரவேண்டிய ஒரு கர்ம வினையிலிருந்து எழக்கூடிய எண்ணம் அது. சரி, இப்போ இது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, குறைஞ்சிருச்சு. இப்போது மினிமம் லெவலில் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த புண்ணிய செயல்பதிவு இருக்கே, அதன் அடிப்படையில் அன்பும் கருணையின் அடிப்படையில் அது எண்ணங்கள் வருமா என்று சொன்னால் அது கூட அங்கே அவசியம் இல்லையே. அதில் வரக்கூடிய எண்ணம் நீங்கள் பாருங்கள், இந்த விளைவு வந்த பிறகு செயல்பதிவாக இருக்கக்கூடியது நமது தேவை என்ற இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய அடிப்படையில் வரும். ஆனால் இந்த புண்ணிய பதிவு என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய செயல்பதிவிலிருந்து ஒரு எண்ணம் வருகிறதே,
அது எப்படி வரும் என்று சொன்னால், பிறர் துன்பம் போக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை தூண்டுவதாக வரும். அப்போ இது நம்மளுடைய கர்ம வினையினுடைய அந்த அழுத்தம் குறையும் வரை அந்த புண்ணிய செயல்களின் அடிப்படையிலான எண்ணங்கள் மலர்ந்து அது பிறர் துன்பம் போக்கக்கூடிய அடிப்படையில் செயலாக மாற வேண்டும். இது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கு இந்த கர்மவினை அழிப்பதற்கு அவசியம் குறைந்து விட்டது என்று சொல்லுங்கள். அப்போ அந்த எண்ணம் வர்றதும் குறைஞ்சி போயிடும், தேவையில்லைன்னா குறைஞ்சிடும், அதுவும் வராது. அப்போ என்ன ஆவாங்க, ஒரு நிலையில் மகான்கள் அமைதியாகி விடுவார்கள். எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் மாறி விடுவார்கள். அப்போ மகான்கள் சமுதாயத்துக்கு வந்து தொண்டு செய்வது கூட அவர்களுடைய கர்ம வினை எல்லாம் குறைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அவர்கள் அமைதியாக அமர்ந்து விடுவார்கள் ஒரு காலகட்டத்தில். அதன் பிறகும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் அதை அந்த தொண்டு செய்வதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருப்பார்கள். அந்த அமைப்பு வளர வேண்டும் என்ற ஒரு மயக்கம் இருந்திருக்கும். அந்த அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். வேதாத்திரி மகரிஷி கூட இந்த அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் நிறுவனராக இருந்ததனால்தான் என்ன செய்ய முடியல, டோட்டலாக எதுவுமே இல்லாமல் அப்படி உட்கார முடியல. ஏன்னா இந்த அமைப்பு என்று ஒன்று வந்து விட்டது. அதனால்தான் கடைசி காலத்தில் அவர் கூட சில சிரமங்களை அனுபவித்து அந்த மரண காலத்திலே அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அமைப்பே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்கள் அப்படியே அமர்ந்து விடுவார்கள், மௌனமாக அமர்ந்து விடுவார்கள். அப்போ ஒரு ஞானம் என்பதற்கு இந்த ஒரு அமைப்பு என்பது ஒரு பெரிய தடை. ஒரு அமைப்பு என்பது ஒரு பெரிய தடை. ஒரு அமைப்பில் ஏதாவது ஒரு நிர்வாகம் பொறுப்பு என்று இருந்தால் நம்மளால் முழுமையான ஞானம் என்ற நிலையை அடைய முடியாது. அந்த அமைப்பின் கீழ் ஒரு பெரிய கட்டடம் கட்டிட்டீங்க, இடம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடையவே முடியாது. இடம் வாங்கிய ஆசிரமம் கட்டிய யாரும் ஞானம் அடைந்ததில்லை, அடைய முடியாது. இந்த இடத்துல நல்லா நல்லா பாருங்கள். அப்படி இருப்பவர்களெல்லாம் ஆசிரமம் கட்டிய அந்த ஆசிரமத்தினுடைய தலைவராகத்தான் இருப்பார்களே தவிர முழுமையான ஞானம் அடைய முடியாது. இதை மகரிஷி அவர்கள் கடைசி காலத்தில் நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. நிறைய மகான்களுக்கு பெரிய அந்த மாதிரி ஆசிரமம்லாம் இருக்கிறது. அவர்கள் காலத்திற்கு பிறகு உருவாகிய ஆசிரமமாக இருக்கும். அவர்கள் நினைவாக இவர்கள் உருவாக்கியதாக இருக்கும். அவருக்கு பின் அந்த ஆசிரமத்தில் பல சன்னியாசிகள் இருப்பார்கள். அவர்கள் யாராவது அவர் நிலைக்கு ஞானம் அடைந்தவர்கள் யாராவது பார்க்க முடிகிறதா? இல்லை. ஏன்? இவர்கள் இந்த ஆசிரமத்தில் தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்க வரை முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இந்த அமைப்பை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போது நாம் துன்பம் போக்கும் செயலை செய்வதற்கு, சமுதாயத்துக்கு தொண்டு செய்வதற்கு ஒரு அமைப்பு தேவையா? ஆரம்ப காலத்தில் தேவை. இப்போ நாமெல்லாம் இப்போ நமக்கு நீங்கள் எதுக்கு சார் தமிழானந்த யோகம்னு வச்சு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? நம்மிடம் கடுமையான நிலையில் நிறைய விளைவு வர வேண்டிய பாவப்பதிவு இருக்கிறது. அதை குறைப்பதற்காகத்தான் இப்போது இந்த அமைப்பின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். இது நல்லா குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த அமைப்பை விட்டு வெளியேறி விடுவோம். இதில் கூட நிறைய அமைப்புகள் இருக்கும். அமைப்பின் தலைவராக இருந்து கொண்டிருப்பார். தொண்டர் நன்றாக உணர்வு பெற்று அவர் வெளியில் போயிடுவார். உணர்வு பெற்றுவிட்டால் அவர் வெளியே போயிடுவார். எந்த பொறுப்புக்கும் வரமாட்டார். பொறுப்பிலிருந்து வெளியேறி விடுவார்.
அப்போ அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் தொண்டு செய்ய மாட்டார். அவர் போகிற வழியில் தொண்டு செய்து கொண்டிருப்பார். நீங்கள் ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் பாருங்கள். நீங்கள் திருநாவுக்கரசர் என்று அப்பர் என்று சொல்வார்களே, அப்போ அவர் அந்த திருவருட்செல்வர் படத்தில் காமிப்பாங்க. அந்த அப்போதைய அடிகள், நீங்கள் சிறிது காலம் எங்கள் இல்லத்தில் தங்கி இங்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார், நோ முடியாது, நான் ஒரு இடத்தில் தங்கக்கூடாது, நான் சென்று கொண்டே இருப்பேன் என்று சொல்வார். அவர்களெல்லாம் அப்படியே சென்று கொண்டே இருந்தார்கள். ஊராக சென்றார்கள், தெருவாக சென்றார்கள். ஒரு இடத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது இல்லை. அப்படிதான் இருந்திருப்பார்கள். அப்போ அது கூட ஒரு எல்லை கட்டிய நிலை தான். நாம் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ தமிழானந்த யோகத்தில் அதில் ஓரளவுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது தொண்டு செய்வதற்கான அமைப்பு மட்டுமே. இதில் அந்த ட்ரஸ்ட்டு பதியும் போதே நம்ம பதிஞ்சிருக்கிறோம். எப்படி, இந்த அறக்கட்டளையின் கீழ் அசையாத இடம் என்று, சொத்து என்று எதுவும் வாங்குவதில்லை என்று நம்ம அறக்கட்டளையில் டிக்ளரேஷன் எழுதி தான் பதிஞ்சிருக்கிறோம். ஏன், அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சிக்கிக்கொள்வோம். இது எப்பொழுது வேணாலும் இதிலிருந்து நாம் விலகிக்கொள்ள முடியும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு நிலை வரும் பொழுது அந்த தேவையே, இயற்கையின் தேவையே ஏற்படாத ஒரு நிலையில் அவர்களால் தவம் செய்ய முடியாது. அப்போ அங்கே அதுவும் நிறுத்தக்கூடிய ஒரு நிலை வருகிறது. இயற்கை தேவையின் அடிப்படையிலே எண்ணங்கள் எழாத அளவுக்கு ஒருவர் வாழ முடிகிறது என்று சொன்னால், மயக்கத்தின் அடிப்படையில் எண்ணங்கள் எழாமல் வாழக்கூடிய ஒரு நிலை, அது சாத்தியம் தானே? ஆம், சாத்தியம். எப்பொழுது சாத்தியம்? விளைவு வரவேண்டிய கர்ம வினை அதனுடைய அழுத்தம் குறைந்து விட்டால் அந்த எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் எழாது. அப்போ இப்போது நாம் நம்மை அளந்து கொள்வதற்கு, நம்மை ஆய்வு செய்து கொள்வதற்கு இதுதான் வழி. அப்போ தியானத்தில் அமரும்போது உடல் உணர்வற்ற நிலை எந்த அளவுக்கு கிடைக்கிறது, எண்ணங்களற்ற நிலை எந்த அளவுக்கு நாம் வெறுமையான மனமாக இருக்க முடிகிறது. ராதாகிருஷ்ணன் சார் சொல்வார், சும்மா இரு, சற்று நேரம் சும்மா இருப்போம் என்று. அந்த சும்மா இருக்கக்கூடியது அது அதனுடைய நேர கால அளவு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த எம்டினஸ் நமக்கு கிடைக்க விளைவுகள், வரவேண்டிய விளைவுகள் குறையும், துன்பம் வரவேண்டியது குறையும். அந்த ஒரு நிலையில் வாழ்வதற்கான பயணத்தில் தான் நாம் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதலில் துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்துங்கள், துன்பம் போக்கும் செயலை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். இப்போ கடைசியில் மகரிஷியினுடைய 2 ஒழுக்க பண்பாடு வந்துருச்சா? கடைசியில் அதில் தான் வந்து முடியும். அந்த அடிப்படையிலே இன்றைய கர்மவினை ரகசியங்கள் ஒரு ஆழமான சிந்திக்க வேண்டிய ஒரு ரகசியமாக இருந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனை நாம் தொடர்ந்து சிந்திப்போம், செயல்படுவோம். ஆழ்ந்த அமைதியில் அனைவரும் பயணிப்போம். வாழ்க வளமுடன்.